ஸோ ட்ரேடிங்ல ஐசிடி அண்ட் பிரைஸ் ஆக்ஷன் இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா ஆக்சுவலி மார்க்கெட்ல என்ன ஒர்க் ஆகும், ஐசிடி ஆர் பிரைஸ் ஆக்ஷன் எது யூஸ் பண்ணா மார்க்கெட்ல ப்ராஃபிட்டபிளா இருக்கலாம், அண்ட் ஐசிடியோட மேஜர் கான்செப்ட்ஸ் என்னென்ன, அண்ட் பிரைஸ் ஆக்ஷனோட மேஜர் கான்செப்ட்ஸ் என்னென்ன, அதெல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நானுமே பிகினரா ட்ரேடிங் உள்ள வரப்போ பிரைஸ் ஆக்ஷனை தான் ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணேன். அண்ட் ஆல்சோ பிகினரா இருக்கவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றதும் பிரைஸ் ஆக்ஷனும் தான். ஏன் பிகினருக்கு பிரைஸ் ஆக்ஷனை ரெக்கமெண்ட் பண்றேன் அப்படின்னா, பிரைஸ் ஆக்ஷன்ல மட்டும் தான் ஒரு கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகுது, அண்ட் ஒரு சப்போர்ட் எப்படி ஃபார்ம் ஆகுது, ஒரு ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது, ஒரு சப்ளை எப்படி கிரியேட் ஆகுது, ஒரு டிமாண்ட் எப்படி கிரியேட் ஆகுது, அண்ட் ட்ரெண்ட் லைன் சேனல் இது எல்லாம் எப்படி கிரியேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒண்ணா டீப்பா லேர்ன் பண்ணுவீங்க. மார்க்கெட்டோட பேஸ் மொமெண்டமே பிரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அண்ட் மார்க்கெட்டை ஓவராலா அனலைசிஸ் பண்றதுக்கும் லாங் டர்ம்ல அனலைசிஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்றதுக்கும் பிரைஸ் ஆக்ஷன் தான் பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். சோ பிகினரா உள்ள வரீங்கன்னா பிரைஸ் ஆக்ஷன் பெஸ்ட் தான். சோ பிரைஸ் ஆக்ஷன்ல மேஜரா ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, ட்ரெண்ட் ரிவர்சல், சேனல், ட்ரெண்ட் லைன், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், சப்ளை அண்ட் டிமாண்ட், டபுள் டாப், டபுள் பாட்டம், இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. அண்ட் மார்க்கெட்டை ஓவராலா அனலைசிஸ் பண்றதுக்கு ஃபிபோனாக்கி அண்ட் டார்கெட் ஃபிக்ஸ் பண்றதுக்கு ஃபிபோனாக்கி எக்ஸ்டென்ஷன், அண்ட் அது மட்டும் இல்லாம பிரைஸ் ஆக்ஷன்ல 20+ அட்வான்ஸ்டு பேட்டர்ன்ஸும் இருக்கு. சோ இது எல்லாத்தையும் ஒண்ணா என்னன்னு சொல்லிட்டு ஃபியூச்சர்ல பார்ப்போம். சோ பிரைஸ் ஆக்ஷன்ல இருக்க மேஜர் அட்வான்டேஜ் என்னென்ன அப்படின்னா, மார்க்கெட்டை ஓவராலா அனலைசிஸ் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு பிரைஸ் ஆக்ஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் லாங் டர்ம்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கனாலும் பிரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி அனலைசிஸ் பண்ணீங்கன்னா அது ட்ரெண்டை பேஸ் பண்ணி சூப்பராகவே ஒர்க் ஆகும். இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, பிரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்றப்போ ஒரு என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி மல்டிபிள் திங்ஸ் அலைன் ஆகி உங்களுக்கு என்ட்ரியோட அக்யூரேசியை இன்னுமே ஹை பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் உடைச்சு திரும்ப அந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டா வரும்போது அந்த இடத்துல ஃபிபோனாக்கியும் அலைன் ஆகும், ஒருவேளை ட்ரெண்ட் லைனும் அலைன் ஆகலாம். அப்படின்றப்போ அந்த இடத்துல பை என்ட்ரி போறது ரொம்ப அக்யூரேசியான ஹை ப்ராபபிலிட்டி செட்டப்பா இருக்கும். சோ பிரைஸ் ஆக்ஷன்ல லிமிடேஷன் இல்லையானா கண்டிப்பா லிமிடேஷன் இருக்கு. ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், சோ ஃபோமோன்னு சொல்லுவோம். இந்த என்ட்ரிஸ் நிறைய எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. சோ நீங்க பிரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணும்போது ட்ரெண்ட் ரிவர்சல், ட்ரெண்ட் இதை பேஸ் பண்ணி தான் என்ட்ரிஸ்ன்றது போவோம். சோ அப்படின்றப்போ ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் இது நடக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாவே இருக்கும். சோ செகண்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா, ஃபால்ஸ் பிரேக் அவுட். ஃபால்ஸ் பிரேக் அவுட்ன்றது கொஞ்சம் நிறையவே கொடுக்கும். ஆனா அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்லிட்டு அப்கமிங் வீடியோஸ்ல பிரேக் டவுன் பண்ணி பார்ப்போம். சோ நெக்ஸ்ட் ஐசிடி, எஸ்எம்சி. ஐசிடினா இன்னர் சர்க்கிள் ட்ரேடர், எஸ்எம்சினா ஸ்மார்ட் மணி கான்செப்ட். சோ இது ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஒன்னு தான். சோ இது ரெண்டுமே டிஃபரெண்ட் நேம்ல இருக்கிறதால டிஃபரெண்ட் நினைச்சுக்காதீங்க. ஐசிடிக்குள்ள தான் எஸ்எம்சி வரும். சோ ஆல்மோஸ்ட் எல்லாமே உள்ள கவர் ஆயிடும். சோ ஐசிடி பத்தி சொல்லணும்னா, பிக் பிளேயர்ஸ் மார்க்கெட்டை மூவ் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இது. சோ ரீட்டைலர்ஸை ட்ராப் பண்ணி மார்க்கெட்டை மூவ் பண்ற ஒரு விதம் தான் ஐசிடி. சோ மார்க்கெட்ல ஐசிடியுமே நல்லா ஒர்க் ஆகிற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். ஆனா பிகினரா உள்ள வரப்போ நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். சோ இதுல மேஜர் டாபிக்ஸ் என்னன்னா, பிஓஎஸ், சிஹெச்ஓ, சிஹெச், எஃப்இஜி, ஐஎஃப்இஜி, பிரேக்கர் பிளாக், அண்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ஸ், அண்ட் கில் ஜோன்ஸ், அண்ட் டைம் ஃப்ரேம்ஸ், அண்ட் டைம் ஃப்ரேம் மாடல்ஸ். சோ இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் ஃபியூச்சர்ல ஒண்ணா இன்டெப்தா பார்ப்போம். சோ இதுல இருக்க அட்வான்டேஜ் என்னன்னா, உங்களுக்கு வந்துட்டு ஹை ப்ராபபிலிட்டி செட்டப்ஸா கிடைக்கும். அண்ட் ரிஸ்க் கம்மியாகவும் ரிவார்ட் அதிகமாகவும் இருக்கிற மாதிரியான செட்டப்ஸ் உங்களுக்கு அதிகமாவே இதுல கிடைக்கும். சோ இதுல டிஸ்அட்வான்டேஜ் கிடையாதுன்னா இதுல கண்டிப்பா இருக்கு. இதுல இருக்க மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, பிரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணி மார்க்கெட்டை ஓவராலா அனலைசிஸ் பண்ற மாதிரியும் லாங் டர்ம்க்கு ஒரு ஸ்கிரிப்ட் அனலைசிஸ் பண்ற மாதிரியும் ஐசிடில என்ன பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் தான். அண்ட் பிரைஸ் ஆக்ஷன்ல நிறைய கன்ஃபர்மேஷனை ஒன்னா அலைன் பண்ணி பார்க்குற மாதிரி இதுல கொஞ்சம் பார்க்க முடியாது. மற்றபடி ஐசிடியுமே நல்லா ஒர்க் ஆகும். ஆனா எண்ட் ஆஃப் த டே ஐசிடி அண்ட் பிரைஸ் ஆக்ஷன் இது ரெண்டுமே ஒரே கான்செப்ட் குள்ள தான் அடங்குற மாதிரி இருக்கும். அது என்னன்னு சொல்லிட்டு நான் ஃபியூச்சர் வீடியோஸ்ல பிரேக் டவுன் பண்ணி போடுறப்ப சொல்றேன். அண்ட் ஃபைனலி ஐசிடி விசஸ் பிரைஸ் ஆக்ஷன் எது பெஸ்ட்? சோ என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கான்செப்ட்டுமே சூப்பரான கான்செப்ட் தான். ரெண்டுமே மார்க்கெட்ல நல்லா ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் தான். ஏன்னா பர்சனலா நானே ரெண்டு கான்செப்ட்டுமே யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனா பிகினரா உள்ள வரீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஆக்ஷன் லேர்ன் பண்ணுங்க. ஏன்னா நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி பிரைஸ் ஆக்ஷன்ல தான் ஒவ்வொரு விஷயமும் எப்படி ஃபார்ம் ஆகுது, ஏன் ஃபார்ம் ஆகுது, மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுது, சோ மார்க்கெட்ல ட்ரெண்டிங் ஃபேஸ்னா என்ன, கரெக்டிவ் ஃபேஸ்னா என்ன, இது எல்லாத்தையும் இன்டெப்தா படிப்பீங்க. சோ அதனால பிகினரா உள்ள வரீங்க அப்படின்னா பிரைஸ் ஆக்ஷனை ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணிக்கோங்க. சோ 6 மந்த் இல்ல 1 இயர் பிரைஸ் ஆக்ஷன்ல நல்லா பிராக்டிஸ் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஐசிடி உள்ள மூவ் ஆகுங்க. சோ அப்படி மூவ் ஆகிறதால உங்களுக்கு ஐசிடி ஈஸியா புரிய ஆரம்பிக்கும். அண்ட் வந்துட்டு ஐசிடி அண்ட் பிரைஸ் ஆக்ஷன் ரெண்டுமே கம்பைன் பண்ணி பாக்குறப்ப நீங்க மார்க்கெட்டை பாக்குற விதம்ன்றதே டோட்டலா சேஞ்ச் ஆகிருக்கும். சோ அப்போ நீங்க ட்ரேட் பண்றப்போ உங்களுக்கு வந்துட்டு ஒரு பெட்டரான வியூ அண்ட் பெட்டரான ரிசல்ட் கிடைக்கும். சோ ஃபைனலி நீங்க ஐசிடி படிங்க, இல்ல பிரைஸ் ஆக்ஷன் படிங்க, இல்ல மார்க்கெட்ல வேற ஏதாச்சும் கான்செப்ட் இருந்தா அதை கூட படிங்க. இதுல நீங்க எதை படிச்சாலும் ஓகே தான், எதை வேணா மாஸ்டர் பண்ணுங்க. ஆனா இது எந்த கான்செப்ட் படிச்சாலும் ஃபைனலி ரெண்டு விஷயம் நீங்க கரெக்ட் பண்ணலனா மார்க்கெட்ல உங்களால சர்வைவே பண்ண முடியாது. அது என்னன்னா, ஒன்னு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ரெண்டாவது சைக்காலஜி.
ஸோ நீங்கள் மார்க்கெட்டில் எந்த மாதிரியான கான்செப்ட் வேணால் கற்றுக்கலாம், எவ்வளோ கஷ்டமானதாக இருந்தாலும் அதை காலப்போக்கில் மாஸ்டர் பண்ணிடலாம். ஆனால் இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் சைக்காலஜி இது ரெண்டுத்தையும் நீங்கள் கரெக்டாக மேனேஜ் பண்ணல அப்படின்னா எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். ஸோ ரிஸ்க்கை எப்படி மேனேஜ் பண்ணணுன்றதையும் சைக்காலஜி எப்படி கண்ட்ரோல் பண்ணணுன்றதையும் நான் இந்த வீடியோவில் சொல்லலை. அப்கமிங் வீடியோஸில் இதுக்கு செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். ஏன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ன்றது ஒரு பெரிய பார்ட்டு. ஸோ அதை வந்துட்டு சிம்பிளாக எவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு புரிய வைக்க முடியுமோ அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். ஸோ உங்களுடைய ஃபேவரட் ட்ரேடிங் கான்செப்ட் எதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அப்கமிங் வீடியோஸில் ஐசிடியோட பிரேக் டவுன் வீடியோஸை பார்ப்போம். ஸோ மிஸ் பண்ணிடாம இருக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.